பெண்களுக்கு எதுவுமே செய்யலன்னு இவர் பேசுறாருல. பெண்களுக்கு இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல இவங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாமே இருக்கு. என்ன இருந்தது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவர் சொல்ல வாதம் என்ன அப்படின்னா, பெரியார் வர்றதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சிட்டாரு, ரெட்டமலை சீனிவாசன் படிச்சிட்டாரு, அயோத்திதாச நீ பண்டிதர் ஏன் படிக்கல? தற்குறி நீ ஏன் படிக்கல? உங்க அப்பா ஏன் படிக்கல? சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சு டிகிரி வாங்கினாங்க சொல்லு. ஏன் படிக்காம நீ 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசாத, அதுக்கு பிறகு நடந்த விஷயத்த பேசு. திருவள்ளுவர் 2000க்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் எடுத்து வச்சுட்டு வளர்ந்து இருக்காத. திருக்குறள் கூட ஒழுங்கா சொல்றது கிடையாது, தப்பு தப்பா சொல்றது. கேடீர் விழுச்செல்வம் மாடல்லவை மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பத்தி திருவள்ளுவர் பேசியிருக்காரு, நீ பேசுற. இந்த மாதிரி ஒரு தற்குறிய இத்தனை நாள் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்குதான் வெளியில வந்திருக்கிறாங்க நல்வாய்ப்பாக. நீங்க பெரியார் வாழ்ந்த காலகட்டத்துல கல்வி விகிதாச்சாரம் என்ன இருந்தது? பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க? எத்தனை விதவைகள் அன்னைக்கு இருந்திருந்தாங்க? ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? என் குடும்பத்துல நாங்க 3 பேர் பட்டதாரிகள். நான் இன்னைக்கு ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்கேன். தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க.